மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இந்த சான்றோர்களே, அன்பு குழந்தைகளே, உங்களை எல்லாம் பணி நடத்தி இந்த 7 நாட்களாக உங்களோடு ஒருவராக இருந்து உங்களை ஆசைப்படுத்தி உங்களிலே கூடி மகிழ்ந்து பல விஷயங்களை கற்றுக் கொடுத்த ஏராளமான நல்ல உள்ளங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் வெளியே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கடந்த ஆண்டு இதே நேரத்திலே இந்த அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்விலும் நான் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்பட்டது. இந்த நிகழ்விலும் கண்டிப்பாக தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆவலோடு இருந்தேன். ஏனென்றால் இது ஒரு நம்பிக்கை தருகின்ற நிகழ்வு. இன்று இந்த உலகிலே நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கின்றது. அந்த நம்பிக்கையை சிதைக்கின்ற பொருள்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இங்கே ஒரு புதிய சமுதாயத்தை கட்டமைக்க முடியும், புதிய கலாச்சாரத்தை நாம் உருவாக்க முடியும். நம்பிக்கையோடு குழந்தைகளை நாம் எதிர்காலத்தை நோக்கி அழைத்து செல்ல முடியும் என்பதை இன்று ஆணித்தரமாக விரும்புகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன். எனவே இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து இதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னுடைய சிரம் காட்சி என்னுடைய வழக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக எங்களுடைய ஐடியாஸ் நிறுவனம் இந்த நிகழ்ச்சியிலே ஒரு பங்களிப்பை செய்ய முடிகின்றது என்பதை பெருமையாக இருக்கின்றது. ஐடியாஸ் நிறுவனத்திலே ஒரு 3-4 முக்கியமான பணிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக இந்த கையால் மனமண்டும் தொழிலை ஒழிப்பது என்பதை அடிப்படையாக வைத்து நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இரண்டாவதாக அடித்தட்டு பெண்களை மேம்படுத்துவதற்கான சில பணிகள். மூன்றாவதாக அருந்திய பெண்களை ஒருங்கிணைக்கப்படாத தொழிலாளர்கள் செய்கின்ற பணி. நான்காவதாக நீங்க உங்களோடு சேர்ந்து இந்த கண்ணோட்டல் மேம்பாட்டு திட்டம் என்பதையும் நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். இதிலே எங்களுக்கு இந்த திட்டத்தை முழுமையாக நிகழ்த்தி அதை வெற்றிகரமாக இயக்குகின்ற பொறுப்பை அதை போல செய்தியவர்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அணி மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களுடைய பணிகளை 2 மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் ஆய்வு செய்கிறோம். அதிலே நான் கூர்ந்து கவனிப்பது இந்த கண்ணோட்டல் மேம்பாட்டு திட்டத்தை பற்றி நான் அதிகமாக வியப்போடு பார்த்தேன். ஏனென்றால் இந்த திட்டத்திலே நீங்கள் செய்து வருகின்ற காரியங்கள் அனைத்துமே எனக்கு ஒரு பெண்ணை பிரமிக்க வைக்கும். ஏனென்றால் அவ்வளவு கூர்மையாக திட்டமிட்டு இவர்களுடைய நலனிலே, இவர்களுடைய பெற்றோர் நலனிலே, இந்த குழந்தைகள் நலனிலே ஒவ்வொன்றாக பார்த்து இவர்களுடைய வளர்ச்சியை, இவர்களுடைய மாற்றத்தை கொண்டு வருவது, இவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பது, இவர்களுடைய கலாச்சாரத்தை அவர்கள் மத்தியிலே விளைப்பது, இவர்களை ஒரு புதிய சமுதாயமாக மேம்படுத்தி கொண்டு வருவது என்பதை நீங்கள் கண்ணம் கருத்தமாக இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகிறீர்கள் என்பது எங்கள் எனக்கும் எங்களுடைய நிறுவனத்தை சார்ந்த அனைவருக்குமே உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. எனவே இந்த திட்டம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். இன்னும் பல குழந்தைகள் இதிலே விரைவாக பயன்பெற வேண்டும். தங்கேஸ்வரன் மாதிரி தோழர்களை பார்க்கும்போது உண்மையிலேயே வியப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தெரியும். அம்பேத்கர் ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தை அவர் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று அதற்காக அந்த இளைஞர்களை நாம் வெளிநாட்டுக்கு சென்று அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தார். படிக்கவும் வைத்தார். ஆனால் அப்படி படித்த இளைஞர்கள் எதற்காக படிக்க வைத்தார் என்றால் அவர்கள் மீண்டும் இந்த சமூகத்திலே திறம்பட அவர்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்பதை நினைவுறுத்தி அவர் அப்படி செய்தார். ஆனால் அவருக்கு அதிலே பெரிய வெற்றி கிடைக்கவில்லை. அது தோல்விதான் முடிந்தது. அந்த இளைஞர்கள் படித்துவிட்டு தங்களை தாங்களே பார்த்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் ஜெயராமன் சொல்லும்போது நான் கவனித்தேன், இந்த திட்டத்திலே பயன்பெற்ற ஒவ்வொரு நபரும் இந்த குழந்தைகளுக்கு, இந்த சமூகத்திற்கு பெரிய அளவிலே நான் துணை நிற்க வேண்டும் என்று ஒரு தன்னார்வத்தோடு வருகின்றனவா உண்மையிலே அதை நடிக்கிறேன், அதை பாராட்டுகின்றேன். எனவே இந்த திட்டம் தொடர்ந்து நடக்க வேண்டும். இருக்கின்ற குழந்தைகளுக்கு நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்கிறார்கள். அறிவுரைகள் மட்டுமல்ல, அது உங்களுடைய வளர்ச்சிக்காக போடப்பட்ட விதைகள். இந்த விதை கண்டிப்பாக பலன் அளிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. வாய்ப்புகள்